நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் கடன் தொல்லையை பற்றியே பிரசங்கம் பண்ணுறீங்க, கடன் தொல்லைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை எது தெரியுமா உங்களுக்கு? கடன் தொல்லை தான். ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து கூட சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். ஆனால் கடன் வாங்காது இந்த பூமியில் அவனால் வாழவே முடியாது. உண்மையாக போய்ங்களா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக வாழ்ந்தீங்க. எல்லா தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்க. ஞானஸ்தானம் பெற்று பாவத்தை விட்டுட்டு இப்போ பைபிளை சுமக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் கடன் வாங்காத நம்ம வாழ்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி 199 பேர் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பிசாசு இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களை கடன் என்கிற சாபக்கட்டில் கட்டி முடக்கி வச்சிருக்கிறார். அந்த பாரத்தில் தான் இந்த சேனலை கத்த தந்து கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்க ஆறுதல் சொல்லணும், அவங்கள ஜெபம் பண்ண வைக்கணும்னு சொல்லி கத்தர் அடியன் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் எடுத்து மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா கடன் சுமை ஏற்பட்ட பிறகு உங்கள் இருதயத்தில் ரொம்ப பாரம் ஏற்படும், ரொம்ப மனசு கஷ்டப்படும், அப்படியே உடஞ்சி போவீங்க, நொறுங்கி போவீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு கடன் ஏற்பட்டதால் ஒரு தனி தீவில் சுற்றி வெள்ளம் இருந்து ஒரு தனி தீவில் ஒரு சகோதரி கொண்டு போய் விட்டால் எப்படி அந்த பிள்ளை அலறி துடிக்குமோ அதே போல தான் கடன் சுமையினால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் உங்களை கேவலப்படுத்தி வெக்கப்படுத்தி அப்படியே மட்டுப்படுத்தி ஒரு தனித்தீவில் தள்ளது போல் இந்த சமுதாயம் உங்களை தள்ளிட்டு இருக்கு. மேலும் நீங்கள் கடன் வாங்குந்தால கடன்காரன் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்பந்தத்தை நீங்கள் நினச்சி அப்படியே ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கிறீங்க. அதனால்தான் நான் வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோட்டை நான் பேசின்னு வரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் 77 மெசேஜ் வெளியிட்டு இருக்கேன். இப்போ கூட உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து உங்களை ஜெபத்தில் வளர்த்து எடுக்கணும். எப்படி ஆகிலும் இந்த கடன் என்கிற அடிமைத்தனம் அந்த பிசாசு கட்டு உடையும் என்கிற விசுவாசத்தோடு தான் நானும் சோர்ந்து போகாமல் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தனிப்பட்ட விதத்துலேயும் உங்களுக்கு இங்கே ஜெபம் நடக்குது, சர்ச்சிலையும் ஜெபம் நடக்குது, இப்படி யூடியூப்லேயும் உங்களுக்கு